ஹாய் டியர்ஸ், வெஜ் சால்னா ரெசிபி பார்க்கலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 3 ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு பட்டை ஆட் பண்ணிவிட்டு வாசம் வர வரைக்கும் வதக்கிட்டு 10லேருந்து 12 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். 2 தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா ஆற வச்சு ஃபைன் பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக சோம்பு, ஒரு பிரியாணி இலை ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நல்லா ஃப்ளேவராக இருக்கும். கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு தக்காளி 1 ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வதக்கி விட்டுட்டு தனி மிளகாய் தூள், தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் குழந்தைங்களுக்குன்றதுனால கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு தண்ணி நம்ம தேவையான அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் லிக்விடாக இருந்தால் நல்லாயிருக்கும். இது கொதிக்கிற நேரத்தில் கொஞ்சமாக தேங்காயும், பொட்டுக்கடலை, கொஞ்சம் ஊற வச்ச கசகசா சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டு அரைச்சி எடுத்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்கிடலாம். அட்டகாசமாக ஹோட்டல் டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 1 பாட் ரைஸ் அப்புறம் பரோட்டாக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும்.